ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். ஆடியோ நாவல்ஸ் கேட்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப இந்த சேனல் கண்டிப்பா உங்களுக்காகத்தான். இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸா வரும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல திருமதி லதா பைஜு எழுதிய முன்னந்தி சேரல் நீ கதையோட 3 எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. எபிசோட் 3 வரை கேட்டவங்க எபிசோட் 4 கதையை பத்தி தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? உங்களின் ஆவலுக்கு பதில் அளிக்கும் குரல் நான் ஆர்ஜே ரதி. வாங்க கதை என்னன்னு பாப்போம். அத்தியாயம் 4. வாசலில் பைக் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு ஏகாம்பரத்தின் மேசையில் ஏதோ ஃபைலை பார்த்து கொண்டிருந்த வசீகரன் நிமிர்ந்தான். 2 நாட்களுக்கு பிறகு அன்றுதான் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான். ஹாசினி வருவதை கண்டதும் அவன் முகம் தானாகவே மலர்ந்தது. காயமாகி இருந்த கையுடனே அவளுக்கு ஒரு சல்யூட்டை வைத்தான். முகத்தில் கடுகை போட்டால் பொரிந்து விடுமோ என்பது போல் கடுமையான முகத்துடன் உள்ளே வந்தவள் வசீகரனை கண்டதும் நின்றாள். அவளது பார்வை அவனது கையில் மேல் படிய அதை கண்ட வசீகரனின் கண்கள் சிரித்தன. இப்ப பரவாயில்ல மேடம் என்றான் அவள் பார்வைக்கு பதில் சொல்வது போல். அவன் விழிகளும் சிரிப்பதை ஆச்சரியத்துடன் நோக்கியவள், பாத்துக்கோங்க, அந்த தீவிரவாதி சிவா ஃபைலை எடுத்துட்டு வாங்க என்றாள். ஏகாம்பரத்தின் மேசை மீது இருந்த அந்த ஃபைலை எடுத்து கொண்டு போய் அவள் மேசையில் வைத்தான். அந்த போட்டோ எங்க? உள்ள இருக்கு மேடம். ஏட்டையா எங்க? இப்போ வந்துருவாரு மேடம். அந்த போட்டோவோட கம்ப்யூட்டர் பிரிண்ட் வாங்க போயிருக்காரு என்றான் பவ்யமாக. சரி, நீங்க போலாம் என்றவள் அவன் சென்றதும் சில நொடிகள் அவன் முதுகையே வெறித்து கொண்டிருந்தாள். ஃபைலில் கண்ணை பதித்தவள் அதிலிருந்த ஒரு போட்டோவை வெளியே எடுத்தாள். ஒரு சிறுவனின் போட்டோ அது. கொஞ்சம் பழைய போட்டோவாக இருந்தது. அதன் ஓரத்தில் புகைப்படம் எடுக்கப்பட்ட ஆண்டு 10 வருடங்களுக்கு மேலாயிற்று என்பதை சொல்லியது. பல ரவுடித்தனங்களையும் தீவிரவாத செயல்களையும் செய்து வந்த சிவாவை பிடிக்க சென்ற சமயத்தில் தப்பியோடைய அவனிடமிருந்து கீழே விழுந்த பர்ஸில் இந்த போட்டோ இருந்தது. அதை பார்த்து கொண்டே சிவாவின் வழக்கை பற்றிய குறிப்புகளை படித்து கொண்டிருந்தாள் ஹாசினி. தன் முன்னால் நிழலாடவும் நிமிர்ந்தாள். ஏகாம்பரம் தான் நின்று கொண்டிருந்தார். அவளிடம் ஒரு கவரை நீட்டினார். அதில் 20 வயதான ஒருவனின் ஓவியங்கள் இருந்தன. தாடி வைத்தும் கிருதாவை நீட்டியும் ஹேர் ஸ்டைலை மாற்றியும் மீசை நீட்டியும் குறைத்தும் என அவன் முகத்தை சில வருடங்களுக்கு பிறகு எப்படி இருக்கும் என்று படம் எடுத்து கொடுத்திருந்தான் அவள் நண்பனான கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகாஷ். அதை வாங்கி பார்த்தவள், எல்லா ஸ்டேஷனுக்கும் இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் மெயில் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அடையாளத்தோட ஒருத்தர் எந்த ஏரியால இருந்தாலும் நமக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லணும். ஸ்கேன் பண்ணிட்டு போட்டோஸை என்கிட்டே கொண்டு வந்து கொடுத்துடுங்க. இன்ஸ்பெக்டர் என்ன பிடிச்சு காய்ச்சுறாரு என்றாள் கடுப்புடன். சரி மேடம் என்ற ஏகாம்பரம் அதை வாங்கி கொண்டு கணினியை நோக்கி சென்றார். அவள் சொன்னது போல எல்லாவற்றையும் செய்து முடித்து அந்த படங்களை அவளிடம் கொண்டு போய் கொடுத்தார். அதை வாங்கி கொண்டவள், நான் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு அப்படியே லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிடுவேன். ஏதாவது தேவை இருந்தா என்னை மொபைல்ல கூப்பிடுங்க என்றவள் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அவள் சென்றதும் தான் அங்கே உள்ளவர்கள் சற்று ஆசுவாசமாக உணர்ந்தனர். வசீகரனின் அலைபேசி அடிக்க அதை எடுத்து காதுக்கு கொடுத்தான். ஹலோ அண்ணா, நான் மதி பேசுறேன். மதி, சொல்லுமா, எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க என்றவன் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து சற்று ஓரமாக நின்று பேச தொடங்கினான். அண்ணா, நாங்க நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? உன்னை பார்க்கணும் போல இருக்குண்ணா. எப்பனா ஊருக்கு வருவ? எனக்கு லாஸ்ட் செமஸ்டர் 2 நாள்ல தொடங்க போகுது. நீ தானே எப்பவும் எக்ஸாம் டைம்ல என்ன நேரமா எழுப்பி விடுவ. நீ இல்லாம கஷ்டமா இருக்குண்ணா. அடுத்த வாரம் என்னோட பிறந்த நாள் வருது. அதுக்காவது ஊருக்கு வருவியா என்றாள் வருத்தத்துடன். வெகு நாட்களுக்கு பிறகு தங்கையின் குரலை கேட்டவன் அவளது ஏக்கமான பேச்சை கண்டு வருந்தினான். மதி, உன் எல்லா பிறந்த நாளுக்கும் நான் தானே முதல்ல விஷ் பண்ணுவேன். இந்த பிறந்த நாளுக்கும் கண்டிப்பா வந்துடுறேம்மா. நீ எதை பத்தி யோசிக்காம எக்ஸாமுக்கு நல்லா படி. நான் கண்டிப்பா வருவேன். அம்மா என்ன பண்றாங்க என்றான். அம்மா பக்கத்துலதான் இருக்காங்க, இருங்க தர்றேன் என்றவள் அன்னையிடம் கொடுத்தாள். வசிக்கண்ணா, நல்லா இருக்கியா? உடம்புக்கு ஒன்னும் இல்லையே? உன்னை காணாம உன் தங்கச்சி தான் ரொம்ப வருத்தப்படுறா. ஒரு 8 வந்துட்டு போக்கண்ணா என்றார். சரிம்மா, மதிக்குட்டி பிறந்த நாளுக்கு முதல் நாள் நான் வந்துடுவேன். நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. அவளையும் நல்லா படிக்க சொல்லுங்க என்று பேசி முடித்து வைத்தான்.
அவர்களுடன் பேசியது மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க அடுத்த வாரம் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டே உள்ளே சென்றான். மதிய உணவிற்காக வீட்டுக்கு வந்த ஹாசினி சாப்பிட்டு விட்டு ஒரு ஃபைலுடன் சோஃபாவில் வந்து அமர்ந்தாள். கண்ணை ஃபைலில் ஒட்டி கொண்டிருந்தவளின் அருகே வந்து அமர்ந்தார் ராஜேஸ்வரி. ஹாசினி, நான் சொன்னதை பத்தி யோசிச்சியா என்றார் அவளையே ஆழ்ந்து நோக்கி கொண்டு. எதை பத்தி மம்மி என்றால் கண்ணை ஃபைலில் இருந்து எடுக்காமலே. உன்னோட கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? பாஸ்கரை கல்யாணம் பண்ண உனக்கு சம்மதமா, இல்லைன்னா புரோக்கர் கிட்ட சொல்லி வெளியே பார்க்கவா என்றார் அழுத்தமாக. அவரது குரலில் நிமிர்ந்த ஹாசினி, எனக்கு தான் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன்ல மம்மி. என் ஃப்ரெண்டு ராதிகாவுக்கு நடந்ததை மறந்துட்டீங்களா? எத்தனை குடும்பத்தை பாக்குறோம், யாராவது சந்தோஷமா இருக்காங்களா? எல்லா ஆம்பளைங்களுமே பெண்ணை அடிமை போலதான் நடத்தி பாக்குறாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லம்மா என்றாள் அவளும் பிடிவாதத்துடன். ஹாசினி, எல்லா ஆம்பளைங்களும் அப்படி கிடையாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? உன் அப்பாவை யோசிச்சு பாரு. அவரை ஏதாவது குத்தம் சொல்ல முடியுமா? அவரும் ஆண் தானே. அவரை போல எத்தனையோ நல்லவங்களும் ஆண் வர்க்கத்துல இருக்கதான் செய்வாங்க. எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே போல இருக்காதுமா. யாருக்கு என்னென்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் என்றார் ராஜேஸ்வரி பொறுமையாக. அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து பார்த்து வாழ்க்கையை தீர்மானிக்க நான் தயாரா இல்ல மம்மி. எனக்கு கல்யாணமே வேணாம், என்னை விட்டுருங்க என்றால் அவளும் விடாமல். சோஃபாவில் இருந்து எழுந்த ராஜேஸ்வரி, ஹாசினி, உனக்கு கல்யாணம் பண்றதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு பாஸ்கர் மேல விருப்பம் இருந்தா அவன் மாப்பிள்ள, வேற யாராவது பிடிச்சிருந்தாலும் சொல்லு. அப்படி எதுவும் இல்லைன்னா வெளியே பார்க்க போறேன். இதுதான் என் முடிவு என்றார். மா, நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு என்னை கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னா விட்டுருங்க. இது என்னோட வாழ்க்கை, என் இஷ்டப்படி வாழ விடுங்க என்று பதிலுக்கு ஹாசினியும் கத்தினாள். என்னது, உன் இஷ்டம் உன் வாழ்க்கையா? அப்ப நான் யாரோவா என்று உணர்ச்சி வசப்பட்டு கத்திய ராஜேஸ்வரி நிற்க முடியாமல் வியர்த்து கொட்ட தள்ளாடியபடி படபடப்புடன் சோஃபாவில் அமர்ந்தார். அதை கண்டு பதறியவள், ராமு, அம்மாவோட மாத்திரையை சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க என்று கத்தினாள். அவர் மாடிக்கு ஓடி சென்று ராஜேஸ்வரியின் மாத்திரையை எடுத்துக்கொண்டு கீழே வர அதை வாங்கி அன்னைக்கு கொடுத்தாள் ஹாசினி. அதை தட்டி விட்டவர், உனக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு பார்க்க கூட முடியாம நான் எல்லாம் உயிரோட இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? உசுறு போனா போகட்டும். என் வார்த்தைக்கு எப்போ உன்கிட்ட மதிப்பில்லாம போச்சோ, இனி நான் இருந்து என்ன பயன் என்றார் வியர்த்து வலிய. தனக்கென இருக்கும் ஒரே உறவும் இப்படி கண்ணீருடன் கேள்வி கேட்டதில் மனம் தளர்ந்து போனாள் ஹாசினி. அன்னையின் சொல்லில் பதறியவளின் கண்களும் கலங்கி இருந்தது. மா என்று தன்னை ஆதரவாய் தொட வந்தவளின் கையை தட்டிவிட்டார் ராஜேஸ்வரி. அதில் மனம் நொறுங்கிய ஹாசினி சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்தாள். மம்மி, நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதானே உங்க ஆசை. பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு நீங்க கொஞ்சம் டைம் தரணும். இந்த பாஸ்கரை எனக்கு பிடிக்கல. கொஞ்சமாவது எனக்கு பிடிச்ச மாதிரி யாராவது இருந்தா அவங்க கிட்ட வந்து சொல்றேன். அதுவரை நீங்க என்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. பிளீஸ் இந்த மாத்திரையை போடுங்க என்று நீட்டினாள். அவள் கூறியதிலேயே அவருடைய இரத்த கொதிப்பு பாதியாக குறைந்திருக்க அந்த மாத்திரையை வாங்கி தண்ணீரை குடித்து விழுங்கியவர் நிமிர்ந்தார். சரி, உனக்கு இன்னும் 3 மாசம் டைம் தரேன். உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா சொல்லு, இல்லைன்னா நான் வெளியே மாப்பிள்ள பாப்பேன். நீ மறுக்க கூடாது என்றார். மனதுக்குள் அன்னை இதற்கு ஒத்துக்கொண்டதே பெரிதென்று நினைத்தவள், சரி மம்மி என்று சம்மதித்தாள். என்றவர் நிம்மதியாய் கண்ணை மூடி சோஃபாவில் அமர்ந்தார். தான் பார்த்து கொண்டிருந்த ஃபைலை அப்படியே போட்டு வந்ததில் அது படபடத்து கொண்டிருப்பதை கண்டு அதை கையில் எடுத்தாள் ஹாசினி. அதில் அவள் வைத்திருந்த 5 போட்டோக்களில் 4 மட்டுமே இருக்க மற்றொன்றை காணாமல் தேடினாள். அவள் ஏதோ தேடி கொண்டிருப்பதை கண்ட ராஜேஸ்வரி, என்னம்மா, என்ன தேடுற என்றார். இங்க 5 போட்டோ வச்சிருந்தேன் மம்மி, இப்ப 4 தான் இதுல இருக்கு என்றாள் அவள் தேடிக்கொண்டே. தன் அருகில் இருந்த அந்த போட்டோவை அவர் கையில் எடுத்து பார்த்துவிட்டு, இது யாரோட போட்டோமா என்றார். இது ஒரு தீவிரவாதி கையில இருந்துச்சுமா. ஒரு பழைய போட்டோவை வச்சு இப்ப எப்படி இருப்பாங்கன்னு ஒரு அனுமானத்துல கம்ப்யூட்டர்ல வரைஞ்ச போட்டோ இது. இதை வச்சுதான் மத்ததெல்லாம் நம்ம ஆகாஷ் டெவலப் பண்ணி கொடுத்தான் என்றால் சோஃபாவிற்கு அடியில் விழுந்து கிடந்த போட்டோவை எடுத்துக்கொண்டே. அதை வாங்கி பார்த்தவர், இது 10 வருஷத்துக்கு முன்னாலே எடுத்தது போல தேதி சொல்லுதே என்றாள். 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ தான் மம்மி. அதைத்தான் 20 வயசுல எப்படி இருப்பாங்கன்னு டெவலப் பண்ணியிருக்கோம் என்றாள். ஓ, இப்படிலாம் பண்ண முடியுமா என்றவர் உடனே எதையோ யோசிக்க தொடங்கிவிட்டார். அவரை தொந்தரவு செய்யாமல் தன் வேலையை தொடர்ந்தாள் ஹாசினி. அவள் மனதுக்குள் அன்னையின் பிடிவாதத்தை எப்படி சமாளிப்பது என்ற கேள்வி குடைய தொடங்கியது.
இரவு 10 மணி ஆகியும் வசீகரனை காணாமல் ஹாலிலேயே காத்திருந்தாள் வளர்மதி. அடுக்கலையில் எல்லா வேலையை முடித்துவிட்டு வந்த சபர்மதி மகள் வாசலையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டு புன்னகையுடன் அவள் அருகே அமர்ந்தார். மதி, அண்ணன் வந்துடுவான், நீ போய் படுமா, காலைல நேரத்துல எந்திரிக்கணும்ல, நாளைக்கு கடைசி எக்ஸாம் தானே, முடிஞ்சு வந்து உன் அண்ணனோட அரட்டை அடிக்கலாம், இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா காலையில எப்படிமா எந்திரிக்க முடியும் என்று மகளை செல்லமாய் கடிந்து கொண்டார் சபர்மதி. அண்ணே வந்துடுறேன்னு சொல்லுச்சு, இன்னும் காணோமே அம்மா, போனுக்கு கூப்பிட்டாலும் நாட் ரீச்சபிள்னு வருது என்றாள் வருத்தத்துடன். எப்படியும் நாளைக்கு உன் பிறந்த நாளுக்கு வந்துடுவான், நீ போய் படேன் என்றார் அவர். மனசில்லாமலே தன் அறை நோக்கி நகர்ந்தாள் வளர்மதி. அவள் சென்றதும் மகாபாரதம் புத்தகத்தை கையில் எடுத்தவர் சோஃபாவில் வந்து அமர்ந்தார். படித்து முடித்த அடையாளமாய் மடக்கி வைத்திருந்த பக்கத்தை திறந்தவர் குந்திக்கு கர்ணன் தன் மகன் என்பதை பற்றி அறிந்த பின் உள்ள மனநிலையை படிக்க தொடங்கினார். மெதுவாய் குந்தியின் மனதை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்து போனவரை சட்டென்று ஒலித்த அழைப்பு மணி நினைவுக்கு கொண்டு வந்தது. எழுந்து ஆவலுடன் கதவை திறந்தவரின் முன்பு புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான் வசீகரன். கண்ணா, வந்துட்டியா, எப்படி இருக்க என்றவரின் கையை ஆதரவாய் பற்றி கொண்டவன், நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க என்றான். எனக்கு என்னப்பா, உன்னை பார்க்காம தான் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்படி இழைச்சு போயிட்டிய கண்ணா என்றவர் அவன் முகத்தை அன்போடு தடவ அன்னையின் அன்பில் அவன் மனம் நெகிழ்ந்தது. போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாப்பா, சாப்பிட எடுத்து வைக்கிறேன் என்றார். மதி எங்கம்மா? தங்கையை தேடினான் வசீகரன். ரொம்ப நேரமா உனக்காக வாசலே பார்த்துட்டு உட்கார்ந்திருந்தா, நான் தான் போய் தூங்க சொன்னேன், சாப்பிட எடுத்து வைக்கிறேன், சீக்கிரம் வாப்பா என்றவர் அடுக்கலைக்குள் நுழைய வசீகரன் அவனது அறைக்குள் நுழைந்தான். அவசரமாய் ஒரு குளியலை போட்டு ஹாலுக்கு வர ஹாட் பாக்ஸில் சூடான சப்பாத்தியும் குருமாவும் அவனுக்காக காத்திருந்தன. வேகமாய் சாப்பிட்டு எழுந்தவன் தன் அறைக்கு சென்று ஒரு பெட்டியை எடுத்து வந்தான். தங்கையின் அறைக்குள் நுழைந்தான். போர்வைக்குள் சுகமாய் உறங்கிக் கொண்டிருந்தவளை மதி மதி என மெல்ல அழைத்தான். அந்த குரலை கேட்டு சற்றென்று எழுந்து அமர்ந்தாள் அவள். அறை முழுவதும் இருட்டில் இருக்க எரிந்து கொண்டிருந்த 0 வாட்ஸ் ஒளி கூட இல்லாமல் கண்ணை கசக்கி கொண்டு பார்த்தாள். அப்போது தீப்பெட்டி உரசும் சத்தம் கேட்கவும் திரும்பி பார்க்க மெழுகுவர்த்தியை ஏற்றி கொண்டிருந்தான் வசீகரன். அவன் அருகே சபர்மதியும் இருந்தார். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மதிமா. அவள் கைப்பற்றி குலுக்கி வாழ்த்து கூறியவன் கண்களை விரித்து வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தவளை நோக்கி, எந்திரிச்சு வா, வந்து கேட்க வெட்டு என்றான் சிரிப்புடன். ஒரு நிமிடம் தூக்கம் தெளியாமல் அமர்ந்திருந்தவள் சற்றென்று எல்லாம் தலையில் உரைக்க, அண்ணா வந்துட்டியா என்று அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். வா, வந்து கேட்க வெட்டு என்றவன் அவளை அழைத்து கொண்டு முன்னால் இருந்த டீப்பாய்க்கு அழைத்து சென்றான். கேக்கின் நடுவே இருந்த மெழுகுவர்த்தியை உயிரூட்டியவன் தங்கையின் கையில் பிளாஸ்டிக் கத்தியை கொடுத்தான். எல்லாவற்றையும் சிறு புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தார் சபர்மதி. அங்கிருந்த கேக்கை பார்த்ததும் வளர்மதியின் கண்கள் சந்தோஷத்தில் விரிந்தன. அவளுக்கு மிகவும் பிடித்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக். அவள் கேக்கை வெட்டவும் வாழ்த்து கூறிய வசீகரனுக்கு கொடுக்க போனவள் சட்டென்று தன் வாயிலே போட்டுக்கொண்டாள். அதை கண்டு சிரித்தவன் சிறு துண்டை எடுத்து அவளுக்கு ஊட்டி விட்டான். அன்னைக்கும் கேக்கினை ஊட்டிவிட அவரும் வாழ்த்தினார். லைட்டின் சுவிட்சை தட்டினான் வசீகரன். அறை முழுவதும் பிரகாசமானது. அவள் கையில் பிறந்தநாள் பரிசாக ஒரு பெட்டியை கொடுத்தான். அதை திறந்த அவள் முகம் மலர்ந்தது. பெட்டிக்குள் இருந்த அழகான சுடிதார் அவள் புன்னகையை மேலும் பெரிதாக்கியது. அண்ணா, சூப்பர்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என துள்ளி குதித்தாள். உனக்கு பிடிச்சிருந்தா சந்தோஷம்டா என்றவன், சரி நீ போய் தூங்கு, நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, சீக்கிரம் எந்திரிக்கணும்ல என்று கூறிவிட்டு ஹாலுக்கு சென்றான். சபர்மதியிடம் அவள் அந்த ட்ரெஸ்ஸை காட்ட அவரும், ரொம்ப அழகா இருக்குமா, சரி தூங்கு, காலையில பார்க்கலாம் என்று சொல்லி வெளியே சென்றார். அடுத்த நாள் காலையில் நேரமே எழுந்து படித்துவிட்டு கோயிலுக்கு சென்று கடவுளிடம் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுவிட்டு கிளம்பியவள் கல்லூரிக்கு உற்சாகத்துடன் நுழைந்தாள். அவளை எதிர்கொண்டாள் தோழி திவ்யா. ஹே பர்த்டே பேபி, ஹாப்பி பர்த்டே செல்லம், புது ட்ரெஸ்ல கலக்குற, அண்ணன் கிஃப்டா என்றாள் சிரித்து கொண்டே. அண்ணா கிஃப்ட் தான், வா எக்ஸாம் கிளாஸ்க்கு போவோம் என்று நடந்தாள். இப்போ ஓகே, எக்ஸாம் முடிஞ்சு வந்ததும் எங்கேயாச்சும் சொல்லாம கொல்லாம நழுவுன அப்ப இருக்கு உனக்கு, இன்னைக்கு ஒழுங்கா ட்ரீட் கொடுக்கணும் என்றாள்.
கொடுத்துட்டா போச்சு, உங்களுக்கு இல்லாததா என்றாள் வளர்மதி புன்னகையுடன். அழகான பேபி பிங்க் நிற சுடிதாரில் அப்போதுதான் மலர்ந்த பூவை போல் ஜொலித்தவளை இரு கண்கள் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டே நகர்ந்தன. இருவரும் தேர்வு நடக்கும் அறையை நெருங்கவும் அவளை சூழ்ந்து கொண்டனர் வளர்மதியின் தோழியர். அனைவரின் வாழ்த்துக்களையும் புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டவளின் பார்வை ஆர்வத்துடன் உள்ளே செல்ல அதை கண்டு சிரித்தனர் தோழியர். தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க என்று ஒருத்தி பாடத் தொடங்கும். சட்டென்று பார்வையை மாற்றிக்கொண்டவள் அவளை முறைத்தாள். என்ன பார்வை உந்தன் பார்வை என்று அதற்கும் பாட்டு படிக்க அங்கிருந்து நழுவி உள்ளே சென்றாள். அதற்கு மேல் அவர்களும் அவளை தொந்தரவு செய்யவில்லை. தேர்வு தொடங்குவதற்கான அடையாளமாய் மணி அடிக்கவும் அனைவரும் தேர்வு எழுத தயாராகினர். கையில் வினாத்தாள்களை எடுத்துக்கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தான் விரிவுரையாளர் நகுலன். மாநிறத்தில் அளவான உயரத்தில் அழகாயிருந்தான். கூர்த்த கண்களில் அறிவுக்கலை வலிய அடர்த்தியான மீசை அவன் முகத்திற்கு மேலும் அழகு சேர்த்து கொண்டிருந்தது. அதே கல்லூரியில் கணிதத்தின் முதுகலை பட்டம் பெற்று முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவன் அங்கே விரிவுரையாளராக பணியில் சேர்ந்து 3 வருடங்கள் ஆகிறது. ஒரு தோழனை போல் நட்போடு பழகும் அவனை மாணவர்கள் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும். தன் கையில் இருந்த வினாத்தாள் கட்டுகளை மேசையின் மீது வைத்துவிட்டு நிமிர்ந்தவன் கையால் முடியை அழகாய் ஒதுக்கிவிட்டு கொண்டான். ஒரு நிமிடம் பார்வையை மாணவர்களை நோக்கி ஓடவிட்டவனின் முகம் ரோஜா பூவாய் மலர்ந்திருந்த வளர்மதியின் முகத்தை கண்டதும் ஒரு நொடி ரசனையுடன் நோக்கியது. அதற்குள் 2வது மணியோசை கேட்கவே தன் பார்வையை மாற்றிக்கொண்டவன் சற்றென்று கடமையில் கண்ணானான். தேர்வு முடிந்து அனைவரும் வெளியேற கடைசி ஆளாக தேர்வு தாளை நகுலனிடம் கொடுத்தாள் வளர்மதி. சிறு புன்னகையுடன் அவளை நோக்கியவன் ஹாப்பி பர்த்டே வளர் என்றான். அதை கேட்டதும் அவள் முகம் செந்தாமரையாய் மலர அவனை தயக்கத்துடன் ஏறிட்டாள். தேங்க்ஸ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று நிறுத்தினாள். எங்க வரணும் என்றான் அதை எதிர்பார்த்திருந்தவனாய். நாளைக்கு காலையில பார்க்குக்கு வர முடியுமா என்றாள். கல்லூரி காதலர்களுக்கு காதலை வளர்க்க ஏதுவாக அவர்கள் கல்லூரிக்கு அருகிலேயே ஒரு சின்ன பூங்கா இருந்தது. அவளையே ஒரு நிமிடம் உற்று நோக்கியவன் நீ இன்னும் அதே தீர்மானத்தோட தான் இருக்கியா என்றான். என் முடிவு அன்னைக்கும் இன்னைக்கும் ஒண்ணுதான். காலையில பார்க்குக்கு வருவீங்களா என்றாள் ஏக்கத்துடன் அவனை நோக்கி. அவள் விழிகளின் பாவனை அவனுக்கு எதை உணர்த்தியதோ அவனும் வருவதாக ஒத்துக்கொண்டான். புன்னகையுடன் வெளியே செல்பவளை சந்தோஷத்துடன் நோக்கியவன் தன் பணியை தொடர்ந்தான். வாழ்க்கையில் சாதிக்க முடியாத ஒன்றை சாதித்து விட்டது போல் பெருமிதத்துடன் புன்னகை முகமாய் வெளியே வந்தவளை கண்ட தோழியர் அவளை சூழ்ந்து கொண்டனர். ரகசியமாய் ரகசியமாய் புன்னகை தாள் பொருள் என்னவோ. அவளை நோக்கி திவ்யா பாடவும் நாணத்துடன் சிரித்தவள் இப்படியே என்னை கிண்டல் அடிச்சிட்டு இருந்தா நான் கிளம்பிடுவேன், உங்களுக்கு ட்ரீட்டும் கிடையாது ஒன்னும் கிடையாது என்றவள் முன்னே நடக்க அவள் பின்னே ஓடினர் தோழியர். சரி சரி கோச்சுக்காத, கேன்டீன் போலாமா? சரி வாங்க என்று அவள் கூறியதும் அனைவரும் சந்தோஷத்துடன் கேன்டீனுக்கு நகர்ந்தனர். வளர்மதியின் மனதோ நாளை நகுலனை சந்திக்க போகும் தருணத்தை எதிர்பார்த்து காத்திருக்க தொடங்கியது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆடியோ நாவல்ஸ் கேட்க விரும்புகிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வர வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்க காத்திருக்கும் நான் RJ ரதி.